முதல்ல நின்னா. இன்னைக்கு நாளில் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் அந்த வீட்டில். அதான் மோய் ஆரம்பத்துலேருந்தே உனக்கு அவளை பிடிக்கல. அதான் எதுக்கு எடுத்தாலும் குற்றம் குறை சொல்லிட்டே இருக்கா. நம்ம வீட்டில் நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்கிறது நம்ம 3 பேர். கல்யாணம் ஆன நாள் முதல்ல இதானம்மா நீ பண்ணிட்டு இருக்கா. ம் எப்பவுமே கல்யாணம் ஆனால் எல்லாருக்குமே சொல்கிறேன், மருமகளை மகளை பாருங்க. அப்போ வீட்டில் பிரச்சனை வராது. எதுக்கு எடுத்தாலும் வேற ஒருத்தி வந்துட்டா நம்ம வீட்டை ஆள்றா நினச்சின்னா இருக்கிற நிம்மதி போயிடும். இப்படி தான் இருக்கும். நம்ம மருமகளை மகளாக நினச்சாதான் அவன் நம்மள அம்மாவா நினைப்பா. நீங்கள் விரோதியாக நினச்சிங்களா அவளும் பதிலுக்கு அதை தானே கொடுப்பா உங்களுக்கு. இதுக்கா தம்பி உன்னை அம்மா இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாவ? இப்படி அம்மாவை பார்த்து இந்த கேள்வி கேட்கிய தம்பி நீ? நீ சும்மா அம்மாக்கு ஏற்றி விடாதக்கா. முடிஞ்சா நல்லா புத்திமதி சொல்லு. அம்மா நல்லா இருமா, மருமகளை மகளா நினை அப்படின்னு சொல்லி கொடு. இப்படி உஸ்பேத்தி அம்மா விடாத. உன் வீட்டில் நடந்தா இது நீ இப்படி அமைதியாக இருப்பியா? இல்லை அம்மா தான் உன்னை விட்டுருவாங்களா? அம்மா என்ன பண்ணுவாவ? ம் எல்லாம் அப்படி அவங்க உங்களுக்கு வர்ற மாதிரி நினைங்க. அடுத்த வாழ்க்கையில் பூந்து விளையாடாதீங்க. உன் வீட்டு விஷயத்துல நான் என்னத்தை பூந்து விளையாடினேன்? இப்போ நீ என்ன வந்து குறை சொல்ல வர வந்துட்டா? தனியாக அமிச்ச அம்மாவை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் விட்டேன் பாரு. இதுவும் எனக்கு தேவைதான், இதுக்கு மேலேயும் தேவைதான். உன் பொண்டாட்டி என்னன்னா இங்கே வந்து நாட்டாமல் பண்ணாதீங்கன்றா, நீ என்னன்னா ஏற்றி விடாதன்றா. எனக்கு இதுதான் வேலையோ உங்கள் வீட்டில் விஷயத்தில் தலையிட்டு எனக்கு ஏற்றி விடுறது? எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அன்னைக்கு அம்மாவுக்கு புத்திமதிக்கா சொல்லுக்கான்னு பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொன்னேன். என்ன சொன்னா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்ட்டா. அப்போ இதை மாதிரி விஷயத்துல தலையிடாமல் இருக்கா. அதான்